ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வடைகறி பண்ணுறோம் மார்னிங் டிஃபனுக்கு. பாருங்கள், அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வடை போட்டுக்கிட்டுருக்கேன் வடைகறியில் போடுறதுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இது தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு குட்டி குட்டியாக ஒரு 3 தக்காளி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மேஷ் ஆகட்டும். ரெண்டு சேர்ந்து வதங்கட்டும். நம்ம அதில் அதுக்கடையே வடையும் போட்டு எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கிடையில் வடை பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போட்டுக்கோங்க. நான் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பச்சை வாசனை போட்டோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நம்ம வேக வச்ச மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, கிராம்பு ஒரு 4 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சோண்டு கசகசா, இது மட்டும் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இந்த மிக்சியில் ஊற்றிக்கிறோம். அது நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இது போதும். வடைகறிக்குரிய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பிச்சு வச்சுருக்கிற வடையை அதில் போடுறோம். அடுப்பு ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அவ்வளோதாங்க, வடைகறி அருமையான வடைகறி ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ்க்கு வந்து கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு நல்லா இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். பாருங்க கைஸ், எவ்வளோ சூப்பரான வடைகறி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. Thank you. Have a nice day.